வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்னுமாடா விஜய நம்புறீங்க? 41 பேர் செத்து போனதை விட்டுட்டு ஓடி போன ஒரு ஆளை எப்படா நம்புறீங்க? ஜனநாயகன் படத்தை, அதாவது தான் நடிச்ச படத்தையே வெளியிட முடியாம ஒரு மனுஷன் போராட தெரியாத ஆளுகிட்ட எப்படா நீங்க நம்புறீங்க? அப்புறம் அந்த சிபிஐ விசாரணையில போய் 2 நாளா போய் உட்கார்ந்துட்டு வந்த ஆளை நீங்க எப்படா நம்புறீங்க? ஏண்டா ஒரு குடும்பத்தையே பாத்துக்க முடியாத ஒரு ஆள் அந்த நாட்டை பாத்துக்குவான்னு எப்படா நம்புறீங்க? ஒரு பெத்த பையனையே பாத்துக்க முடியாதவன் இந்த நாட்டை எப்படி பாத்துக்குவான்னு விஜய்க்கு நம்புறீங்க? இல்ல பொண்டாட்டியே எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போற ஒரு ஆளை போய் நீ எல்லாம் எப்படி ஏத்துக்கிற? இன்னொரு விஷயம், ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறான், 2 பேரும் மதிக்கல. அப்படி ஒரு பையன் ஒரு படத்தை எடுக்கிறான், அந்த படத்துக்கு உன்னால சப்போர்ட் பண்ண முடியல, போய் பக்கத்துல நிக்க முடியல, அந்த பையனே உன்னை வேண்டான்னு சொல்றான். இந்த மாதிரி வீட்டுக்காரங்களே அப்பா அம்மா வெறுத்து, பசங்க வெறுத்து, பொண்டாட்டி வெறுத்து, மக்கள் மத்தியில கெட்ட பேர் வாங்கின ஒரு ஆளை நீ எப்படி தலைவனா உன்னால ஏத்துக்க முடியுது? இல்ல எப்படி ஏத்துக்க முடியுதுன்னு நான் கேக்குறேன். அப்படி என்னதான் விஜய் உனக்கு பண்ணிட்டாரு சொல்லு பார்க்கலாம். விஜய்னால ஒரு 5 காசு பிரயோஜனம் இல்லை. ஏதாவது ஒரு நன்மை செஞ்சிருக்காரா நீ சொல்லு பார்க்கலாம். இதுவரையிலும் வருமான வரி ஏய்ப்பு, அப்புறம் காருக்கு டாக்ஸ் கட்டல, இன்னும் நிறைய. அது பாத்தீங்கன்னா கூட இருந்த உதவியாளருக்கு சோத்துல முடி இருந்துச்சுன்னு சொல்லி எட்டி உதைச்சாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன ஒரு கொடூரமான ஒரு வில்லை. இந்த மாதிரி ஒரு ஆளை நீ எப்படி தலைவனா ஏத்துக்கணும்னு மனசாட்சி இருக்கிற ஒருத்தனாவது நினைச்சுப்பாரு. உனக்கெல்லாம் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா? அந்த அதெல்லாம் ஒரு தலைவனா? தற்குறி தலைவன் ஏன் சொல்ல மாட்டாங்க? இதனாலதான் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஜய் உனக்கு தேவையா? எதுக்குமே, அதாவது எல்லாமே ஃபெயிலர் ஆகக்கூடிய ஒரு ஆள் எப்படி நீ தலைவனா ஏத்துக்கிட்டு நீ ரன் பண்ண போற? இந்த தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு விஜய் மாதிரி ஒரு ஆள் தான் உனக்கு தேவையா? வேற யாருமே கிடையாதா? எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் நல்லவங்க இருக்காங்க. கொள்கை இல்லாத ஒரு கூட்டம், கொள்கைன்னா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம். இந்த கொள்கைனா அப்படின்னா எத்தனை கிலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை அதாவது ஒரு தற்கொலை கூட்டம், இதை வச்சுக்கிட்டு எங்க போனாலும் கோயில் தீ மிதிக்கும் போது விசில் அடிக்கிறது, அப்புறம் பாத்தீங்கன்னா எங்காச்சும் முக்கியமான ஒரு மீட்டிங் போடும்போது விசில் அடிக்கிறது. இந்த மாதிரி இந்த விசில் அடிச்சா குஞ்சுகளை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவன் உனக்கு தலைவனா நீயே சொல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி நம்ம தளபதி மேல தொடர்ந்து விமர்சனம் பண்றாங்க. இதையெல்லாம் பண்ணினதுனாலதான்டா அவர் தலைவர். இதையெல்லாம் சொன்ன நீங்க எல்லாம் எத்தனை அடுக்குனீங்க பாத்தீங்களா இந்த அவதூறுகள்? இதையெல்லாம் ஜமாளிச்சு ஒரு மனுஷன் மேல வரான் பாத்தீங்களா, அதுதான்டா எங்க தலைவர். வேற ஒருத்தனா இருந்தா பின்னங்கால் பெடரியில படுற அளவுக்கு ஓடி இருப்பான். இந்த அரசியல் வேண்டாம், ஒரு மண்ணு வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டி வேண்டாம்னு சொல்லிட்டு வேற ஒரு தலைவனா இருந்தா இந்நேரம் இந்தியாவில் இல்ல வெளிநாடு பறந்திருப்பான், அல்லது தற்கொலை பண்ணிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைடா. இத்தனை பிரச்சனைகள் ஒருத்த மனுஷன் தாங்குறான்டா. ஒண்ணு இல்ல, எத்தனை வாய்ச்சவிடால், எத்தனை கேவலம், எத்தனை அவமானம், எத்தனை அவதூறு, எத்தனை ஆபாசம், இத்தனையும் தாண்டி, இத்தனை விஷயங்களை தாண்டி ஒருத்தன் நிக்கிறானா அவன் தாண்டா தலைவன். 10 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்துக்கு இருக்கிறீங்களா, அவன் தாண்டா தலைவன். என் தலைவன் ஒரே ஒரு ஆள் உங்களை 10 பேர்த்தையும் எடுத்துட்டு இருக்கிறேன்டா. யாரோ ஒரு 10 பேர்த்த அடிச்சு பெரியான ஆனவன்டா டானு. என் தலைவன் அடிக்கிற 10 பேரும் டான் தான். ஏன்னா அதுதான்டா விஜய், அதுதான்டா விஜயினோட மாசு, அதுதான்டா விஜயினுடைய பக்கா மாசு. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, தற்குறின்னு கூட சொல்லுங்க, இல்ல வேற என்ன உங்களுக்கு என்ன வார்த்தை இதுவரையிலும் தமிழ்ல கண்டுபிடிக்காத ஒரு மோசமான ஒரு கெட்ட வார்த்தையா இருந்தாலும் பரவாயில்ல, எதை வேணாலும் சொல்லிவிடுங்க. ஆனா அதுக்கெல்லாம் பயப்படுற ஆளுங்க நாங்கள்ல. ஆனா இருந்தாலும் எங்க தலைவன் செய்யறது கரெக்ட். இந்த மாதிரி நெருக்கடி வேற எந்த தலைவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், முக்கியமான தலைவரா இருக்கட்டும், இல்ல பெரிய டான் தலைவரா இருக்கட்டும், இந்த தமிழ்நாடு இந்த இந்தியாவில் இவ்வளவு ஒரு அவமானங்களையும் ஏச்சு பேச்சுகளையும் வாங்கிட்டு இப்பயும் ஸ்டாண்டா நிக்கிறாரு பாருங்க எங்க தலைவர். அவரு தான்டா தலைவர், அது அவரு தான் கரெக்டான தலைவர்.
அது மத்தவங்க மாதிரி வந்து கடைசி நேரத்துல நல்லது பண்ற மாதிரி நடிக்கிறது, மத்தவங்க மாதிரி வந்து நிறைய கூட்டணிகளை சேர்த்துக்கிறது, மத்தவங்க மாதிரி வந்து மேடைக்கு மேடை அவதூறு பேசி சும்மா தொண்டையில் இருக்கிற தண்ணி எல்லாம் வத்தி போற அளவுக்கு கத்துறது, இதெல்லாம் வந்து மக்கள் ரசிப்பாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிப்பாங்களே தவிர அது உண்மைன்னு ஒரு நாளும் நம்ப மாட்டாங்க. சத்தமா பேசுறதுனால மட்டும் ஒருத்தன் நல்லவன்னு சொல்லிட மாட்டாங்க. சைலண்டா எல்லா விஷயங்களையும் பேஸ் பண்றான் பாருங்க. ஒரே ஒரு டைம் மட்டும் அவன் தான் தலைவன். சைலண்டா எல்லா விஷயங்களையும் பேஸ் பண்றான்ல, அவன் தான் தலைவன். ஒரே ஒரு முறை மட்டும் நேரா போய் பிஜேபி காலில் விழுந்து இந்த மாதிரி நான் செஞ்ச தப்பு தான், உங்க கூட்டணிக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு ஒரே ஒரு வார்த்தை என் தலைவர் சொல்லியிருந்தானா இன்னைக்கு இந்த பிரச்சனை எதுவுமே தளபதி கிட்ட நெருங்கி இருக்காது. இந்த பிரச்சனை நெருங்கிறதுக்கு யாருமே விட்டுருக்க மாட்டாங்க. ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கும். அப்புறம் இந்த கரூர் சிபிஐ கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க. இன்னும் நிறைய அந்த டாக்ஸ் விஷயம் வெளியே வந்திருக்காது. இப்போ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்திருக்காது. எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருக்கும். ஒரே ஒரு தலைகுனிவு மட்டும் தலைவர் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை தொடர்றதுன்னா என்ன காரணம்? என் தலைவன் நேர்மையா இருக்கிறான், அதனால இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்துட்டு இருக்கு. வேற ஒன்றும் கிடையாது. நீங்க வந்து இதை என்ன வேணாலும் சொல்லுங்கடா, அதை பத்தி கவலையே இல்லை, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, பெத்த அப்பா அம்மா பேச்ச கேட்காத ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லுங்க, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து ஒரு தலைவன் என்பவன் வந்து வீட்டை திறந்துடணும். ஃபர்ஸ்ட் வீட்டில் இருக்கிற மக்களை திறந்தாதான் அவன் தலைவன். நீங்க சும்மா நான் அவங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்க, இவங்க குடும்பத்தோடு இருக்கிறாங்க, நான் குடும்பத்தோடு இருக்கிறேன். சரி, குடும்பத்தோடு இருந்து உனக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி, அதுக்கப்புறம் உனக்கு அப்புறம் உன் பையன், உனக்கு அப்புறம் உன் பேரன், அந்த மாதிரி தானே வர போறீங்க. என் தலைவன் எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்காக வராடுறா. காமராஜர் மாதிரி, ஒரு அண்ணா மாதிரி, இவங்களுக்கெல்லாம் எப்படி குடும்பத்தை வச்சுக்கிட்டா அரசியலுக்குள்ள வந்தாங்க? இல்லையே. இப்ப வந்திருந்தாலும் கூட அவங்களுடைய ஏதாவது ஒரு நிகழ்த்தினாங்களா? அவங்கள தாண்டி வேற ஏதாவது அரசியல்ல மத்த கட்சிகள் தலைவர் நிறுத்தினாங்களா? பொண்டாட்டி பிள்ளைங்களோட குடும்பமா வாழ்ந்தவங்க வேற ஏதாவது நிகழ்த்தினாங்களா? அவங்க ஆட்சியை கம்பீரமான ஆட்சின்னு சொல்றோம்ல, அண்ணாதுரை ஆட்சியும் அண்டு தலைவர் காமராஜர் ஆட்சியும் நம்ம கௌரவமா காமராஜர் ஆட்சி கொடுக்கணும், அண்ணா ஆட்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம்ல. ஒரு நாளாவது கல்யாணம் பண்ணவங்களோட ஆட்சி கொடுக்கணும்னு நீ சொல்லிக்கிறியா? இல்ல. ஏன்னா உனக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி வருவாங்க அந்த இடத்துக்கு, உன் பொண்டாட்டிக்கு அப்புறம் உன் பையன் வருவாங்க அந்த இடத்துக்கு, உன் பையனுக்கு அப்புறம் உன் பேரை வருவாங்க அந்த இடத்துக்கு. ஆனா தளபதி தாண்டி அந்த கட்சிக்கு வேற யாரும் வர மாட்டாங்க. தளபதி தான் அந்த கட்சியோட பிராண்ட், தளபதி தான் அந்த கட்சியோட ஒரே சின்னம், தளபதியோட முகம்தான் அந்த கட்சியோட ஒரே ஒரு குறிக்கோள், ஒரே ஒரு பிராண்ட். அதை தாண்டி வேற எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுக்கு எதுவும் சொல்லவும் முடியாது. ஏன்னா நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, எதை வேணாலும் சொல்லுங்க, மக்கள்கிட்ட கெட்ட பேர் வாங்கி வைக்கணுங்கிறதுக்காக தளபதியோட ஃபுல் டேமேஜ் பண்ணுங்க. அதை பத்தி ஐ டோன்ட் கேர்ன்னு சொல்லிட்டு என் தலைவன் ஈஸியா உங்களை எல்லாம் கடந்து போயிடுவாரு. ஆனா தளபதிக்கு வந்து மட்டும் மன உளைச்சல் படுத்தி இந்த அரசியலை விட்டு நகர்த்திடலாம் அப்படிங்கறத மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. அது நடக்கவே நடக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் அவர் எதிர்பார்த்ததுதான். முதல் மாநாட்டிலே சொன்னார் பாத்தீங்களா, இந்த ஆபாசம், அரசியல், அல்லு சில்லு, இந்த ஊடகத்தினுடைய கேவலம், இந்த இதெல்லாம் எனக்கு சேர்த்தவாரி பூசுவாங்க, என்னை கேவலமா பேசுவாங்க, என்னை அசிங்கமா திட்டுவாங்க, இதை எல்லாம் தாங்கிதான் நான் வந்திருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்லிட்டு விக்கிரபாண்டி மாநாடுல சொன்னாரு. அன்னைக்கு எனக்கு புரியல, ஆனா இன்னைக்கு எனக்கு புரியுதுடா. இந்த 5 மாசத்துல விஜய் சாருக்கு கொடுத்த ஒரு அழுத்தம் வந்து 1972 இருந்து 77 வரலும் நீங்க கொடுத்தீங்க பாத்தீங்களா எம்ஜிஆருக்கு, அந்த அழுத்தத்தை விட அதிகமான அழுத்தம் வந்து விஜய் சாருக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இதோட நிக்காது, இன்னும் விஜய் சாருக்கு நீங்க அழுத்தம் கொடுக்க அடுத்தது 1ஆம் தேதி ஆரம்பிச்சு கரெக்டா 27ஆம் தேதி ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுதான்டா இந்த மாசம் பூரா ஓடிட்டு இருக்கு. இதை வச்சு விஜய் சார் வச்சுதானே நிறைய பேர் சோறு திங்கிறானுங்க. விஜய் சாரனுடைய விஜய் அப்படின்னு பேச்சு எடுக்காம ஒருத்தன் வந்து ஒரு நாளைக்கு சோறு தின்னுட்டானா இந்த அரசியல்வாதி அவன் இல்ல, அவன் வந்து அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட ஆளு அப்படின்னு கூட நினைச்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ட்ரெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் அண்ணன் தான். விஜய் வச்சுதான் சோறு திங்கிறானுங்க இந்த யூடியூப் காரணங்களும், மற்றபடி இந்த பேச்சாளர்கள் சுத்திட்டு இருக்கிற சில பைத்தியகார நாய்களும் இதை வச்சுதான் சோறு தின்னுட்டு இருக்கிறானுங்க. அதாவது ஆக மொத்தம் எங்க அண்ணன்
அசிங்கப்பட்டாலும் அடுத்தவங்களுக்கு சோறு போடுறான்டா, அவன் தாண்டா உண்மையான தலைவன். அந்த மாதிரி ஒரு தலைவனை விட்டுட்டு உங்களை மாதிரி ஒரு தற்குறி தலைவனை தேடுறதுக்கு நாங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது. என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் வந்து விஜய் பின்னாடி நிக்கிறோம். தயவு செய்து விஜய் அண்ணா, நீங்க இதையெல்லாம் எதையுமே நீங்க கண்டுக்காதீங்க. உங்க பாதை என்னமோ அதை பார்த்து நீங்க போயிட்டே இருங்க. உங்களை நாங்க நம்புறோம். அவ்வளவுதான். நன்றி.